தேய்மானம், வணிகத்திற்காக பயன்படுத்தப்படும் வீட்டுச் செலவுகளின் ஒரு பகுதி போன்றவையும் அடங்கும். உதாரணமாக, ஒரு ஆலோசகர் 15 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டி, 8 லட்சம் ரூபாய் சட்டபூர்வமான செலவுகளைச் செய்தால், அவர்களின் வரிக்குட்பட்ட வருமானம் 7 லட்சம் ரூபாயாக குறையும். இந்தச் சூழ்நிலையில் எம்.டி.சி அல்லது எம்.டி.டி பிரிவுகளின் கீழ் உள்ள விலக்குகளை விட வணிகச் செலவுகளுக்கான கழிவுகள் முக்கிய பங்காற்றுகின்றன. சிறு வணிகங்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு 44AD மற்றும் 44ADA பிரிவுகளின் கீழ் ஊக வரி விதிப்பு முறை உள்ளது. இது வரிச் சுமையை குறைக்கும் ஒரு முக்கிய கருவியாகும். பணப்புழக்கத் திட்டமிடல் மூலம் வருமானத்தை அங்கீகரிக்கும் நேரத்தை அவர்களால் தீர்மானிக்க முடியும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சட்டபூர்வமான சம்பளம் வழங்குவதன் மூலம் வருமானத்தை பிரித்தளிக்கும் வாய்ப்பும் உள்ளது. இது வரி ஏய்ப்பு தடுப்பு விதிகளுக்கு உட்பட்டது. நிகர வரிக்குட்பட்ட வருமானத்தை குறைக்க செலவு கட்டமைப்பில் அதிக கட்டுப்பாடு அவர்களுக்கு உள்ளது.